அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹதி ஹாதைனி ரஜுலைன் பி அபி ஜஹல் அவ் பி உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இறைவா, அபூ ஜஹல் அல்லது உமர் இப்னு அல்-கத்தாப் இவர்கள் இருவரில் ஒருவர் மூலமாக நீ இஸ்லாத்திற்கு பலம் சேர்ப்பாயாக, வலு சேர்ப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அதாவது இருவரில் ஒருவருக்கு இஸ்லாத்தை ஏற்க செய்து ஹிதாயத்தை கொடுத்து அவர்கள் மூலம் முஸ்லிம்களுக்கு ஒரு பலத்தை கொடிய அல்லாஹ், ஒரு ஒத்துழைப்பு கொடிய அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ஜில்னா அஇஸ்ஸா முந்து அஸ்லம உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து கண்ணியமாக நடத்தப்பட்டோம் காஃபிர்களால். காஃபிர்கள் எங்களுக்கு தொல்லை தராத வகையில நாங்கள் கண்ணியம் அடைந்தோம் என்று. அதற்கு முன்னால் நாங்கள் இழிவடைந்தவர்களாக இருந்தோம், கேட்பதற்கு நாதியற்றவர்களாக இருந்தோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஒரு பலம் கிடைத்தது, நமக்கு ஒரு மரியாதை கிடைத்தது.